சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாள் நம் பங்காரு தெய்வத்தின் 86வது அவதார திருநாளை முன்னிட்டு குரு காணிக்கையாக உலக சாதனை படைக்கும் நன்னாள். நமக்கு பக்தி நெறி ஊட்டி உலக சாதனை படைக்க நம்முடன் இருந்து வழிகாட்டும் நம் பங்காரு அம்மாவை போற்றி பணிவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பாலை கடைய கடைய அதிலிருந்து பல பொருள்கள் வெளிப்படுகின்றன. தயிர், வெண்ணெய், நெய், மோர் என்ற பல பொருள்கள் பாலில் இருந்து வெளிப்படுகின்றன. அதுபோல ஆன்மீகத்தில் உள்ள பல பொருள்களை தியானத்தின் மூலமாக நீங்கள் வெளிக்கொணரலாம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி கிழக்கு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. கடலூர் மாவட்டம் எஸ்கே பாளையம். அம்மாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதோட அம்மாவுக்கு ரொம்ப தெரியும். நான் உள் மனத்தோடு எதாக இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட தான் முறையிடுவேன். அதேமாரி நான் முறையிட்டுன்னு வந்தேன். எனக்கு அவள் எதுவும் பலன் கொடுப்பா என்ற ஒரு எண்ணத்தில் நான் செய்யலை. யார் எது சொல்லி நான் நம்பலை. ஆனால் தனக்குன்னு நான் அம்மாவை மட்டும்தான் நம்பினேன். அது என்ன எனக்கு பலன் தந்ததுன்னா, அந்த அம்மா எனக்கு 2 பொம்பளை குழந்தைங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை தான் செய்கிறாரு. அவர் வண்டி வாகனம் ஓட்டுறாரு. இடையில வண்டி வாகனம் ஓட்டினார். வண்டியில் கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருது. என் தாய் வீட்டுக்கு கூட நான் அப்படி போனதில்லை. இந்த தாய் தான் எனக்கு மருவத்தூர் அம்மா தான். மருவத்தூர் அம்மா வீடு தான் எனக்கு தாய் வீடு. அந்த மாதிரி நினச்சிக்கின்னு தான் நான் ஒரு படி எடையும் எடுத்து வைக்கிறேன். நான் அந்த அம்மா எனக்கு கொடுத்தது. நான் அந்த அம்மா சக்தி மாலை போட்டு அணைஞ்சிருக்குன்னு ஒரு மண் வாங்கினேன். அதோட எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த அம்மாவுக்கு தெரியும். நான் அதை வெளியே சொல்லலை. ஆனால் அம்மா நான் கேட்டேன். அம்மா எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அந்த அம்மா மகிமை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் மனசு விட்டு சொல்கிறேன். அம்மாவுடைய அருமையும் பெருமையும் என்னால் எவ்வளோ சொல்லணும்னு கடலையும் தாண்டி அதனுடைய மகிமை என்னால் சொல்ல முடியும். நான் ரொம்ப ஆழ் மனசோடு சொல்கிறேன். அந்த அம்மாவை ஒரு நிமிஷம் மனதார நின்று மனதார அவர் மனசில் நினச்சிட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யுங்க. அந்த அம்மா உனக்கு கண்டிப்பாக உனக்கு கை கொடுப்பாங்க. அதேமாரி என் பொண்ணுங்க 2 நல்லா படிக்கணும். நல்லா படித்து நல்லா ஒரு கவர்மெண்ட் வேலையில் உத்தியோகத்தில் ஏதோ ஒரு போகணுன்னு அந்த அம்மாக்கிட்ட நான் வேண்டியிருக்கிறேன். அதுவும் எனக்கு நினச்சது எனக்கு ஒரு நல்லபடியாக நடத்தி கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட வண்டி வாகனம் கொஞ்சம் இப்போ பழுதாக இருக்குது. அந்த அம்மாக்கிட்ட நான் முறையிட்டு வச்சுருக்கிறேன். அடுத்தாயிட்டு இந்த மேல்மருவத்தூர் நான் அடி எடுத்து வச்சேன்னா அது அம்மா எனக்கு சரி பண்ணி கொடுத்துருவா. கொஞ்சம் கடன் கொஞ்சம் இருக்குது. அந்த கடனையும் கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவா. அந்த நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன். எனக்கு அம்மா எனக்கு கை தூக்கி என்னை விடுவான்னு தான் நான் நம்புகிறேன். நான் அதேமாரி நீங்களும் அந்த அம்மாவை கண்குளிர உங்கள் மனசுலேயே பார்ப்பீங்க, உன்னோட இதயத்துலேயும் பார்ப்பீங்க, உங்களோட உள்ளத்துலேயும் பார்ப்பீங்க. நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு
உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மன்றம் எங்கே நம்ம ஊர்லேயே ஆரம்பிச்சிருக்குதோ அந்த மன்றத்துக்கு போயிட்டு ஒரு 10 பைசா கற்பூரம் நீங்கள் ஏற்றுவீங்களோ ஏற்ற மாட்டேங்க தெரியாது, மனசார மண்டி போட்டு அந்த அம்மாவை நீங்கள் வேண்டுங்க. அந்த அம்மா உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, நினச்சதை நிறைவேற்றுவாங்க. அந்த அம்மா நம்மளை கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஆன்மீகத்தில் சலசலப்பு குறைய 108 1008 மந்திரம் படித்து பழக வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு மன ஒருமையோடு படித்து பழகி வருகிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு உங்களுக்கும் பலன் உண்டு. வாரந்தோறும் தவறாமல் நம் மன்றங்களுக்கு செல்லுங்கள், வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு நிறைய பலன் உண்டு என்பது குரு உபதேசமாகும். மலேசியா ராசாஜயா மேல்மருவத்தூர் பங்காரு அம்மா வழிபாட்டு மன்றத்தில் நமது மனிதநேய மாணிக்கம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு கடந்த 21/1/2026 விடியற்காலை 3 மணி முதல் 25/1/2026 மாலை 5 மணி வரை 86 மணி நேரம் இடைவிடாமல் 108 குரு போற்றி உருவேற்றும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு, துபாய், USA, குவைட், ஆஸ்திரியா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளை சேர்ந்த உலக செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் ஜூம் இணைய வழி ஒன்றிணைந்து 86 மணி நேரம் 108 குரு போற்றி தமிழ் மந்திரம் படித்து அம்மா அவர்களின் குருவருளை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.